வேண்டாம், என்னுடைய தவத்தை கிடைக்க வேண்டாம். நீங்க உருண்டு பெரண்டு துடிச்சாலும் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க விட மாட்டேன். அப்படியா? தவம் செய்ய போகும் என்னை தடை செய்வதே நம்மா, மனம் கொள்ளலாகுமா? வேண்டாம் அம்மா, என் அம்மா வேண்டாம் அம்மா. தவம் செய்ய போகும் என்னை தடை செய்வதே நம்மா, மனம் கொள்ளலாகுமா? வேண்டாம் வேண்டாம் அம்மா, வேண்டாம் அம்மா, என் அம்மா வேண்டாம் அம்மா. அந்த ஈசனை நானாடி அங்க பாசுபதம் வேண்டி அந்த பளிங்கி பாறை நாடி நானும் பார்த்திவன் போரே. தவம் செய்ய போகும் என்னை மனம் கொள்ளலாகுமா? வேண்டாம் அம்மா, என் அம்மா வேண்டாம் அம்மா, வேண்டாம் அம்மா, என் அம்மா வேண்டாம் அம்மா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லாம அந்த இடத்தை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். சுவாமி, பெண்ணை கண்டால் பேய் கூட ஆசைப்படும், கல்லும் கூட கரைஞ்சு போகும், இரும்பும் கூட இலகி போயிருமா, பட்டு போன மரம் கூட பருவத்து பெண்ணை பார்த்தா துளிர்த்து வந்துருமா. இல்லையம்மா, உங்களுக்கு என் மேல ஆசை இல்லையா? அம்மா. கல்லும் கரைந்திடுமா மன்னவரே, கட்டையும் துளைந்திடுமா மன்னவரே. இரும்பு கரைந்திடுமா, இருங்கலையா உன்னது என் துறையே. கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாதா? அம்மா, நீயோ ஒரு நாட்டினுடைய இளவரசி, என்னை மணமுடிக்க வேண்டும் என்ற தவம் இருந்து என்னையும் கண்டுவிட்டாய். அரண்மனையிலே நீ சந்தோஷமாக இருக்கின்றாய். ஆனால் என் நிலைமையை பார்த்தாயா? என்னுடைய தம்பிமார்களும் அண்ணன்மார்களும் கானகத்திலே காய்கறிகளை தின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நிலைமை உனக்கு வந்திருந்தால் என்னுடைய நிலைமை உனக்கு புரிந்திருக்கும். அதனால் நான் சொல்வதை கேளம்மா, வழிமறைக்க வேண்டாம். நான் சொல்வதை கேள். நான் தவத்திற்கு செல்ல வேண்டும் அம்மா. அம்மா வேண்டாம் அம்மா, ஏழை கண்ணி என் மாதிரி நான் வெகு தூரம் செல்ல வேண்டும். வேண்டாம் அம்மா, ஏழை கண்ணி என் அம்மா நான் வெகு தூரம் செல்ல வேண்டும். என் மாதிரி நான் வெகு தூரம் செல்ல வேண்டும். பழிக்கு மாறை தன்னை தேடி, பழிக்கு மாறை தன்னை தேடி என் மாதிரி நான் பாசுபதம் பார்க்க போறேன். என் அம்மா நான் பாசுபதம் போறேன். ஈசனையே பார்ப்பதற்கு என் மாதிரி நான் இன்பதமும் செய்ய போறேன். வழிமறிக்க வேண்டாம் அம்மா, வழிமறிக்க வேண்டாம் அம்மா, என் மாதேன உலகலாசம் செல்ல வேண்டும். சிவசிவா சம்போ மகாதேவா. இல்லை அம்மா, சிவனை தவிர யாரையும் நான் பார்க்க மாட்டேன், எந்த பெண்ணையும் நான் நினைக்க மாட்டேன் அம்மா. நான் சொல்வதை கேளு. இல்லை அம்மா, பெண்ணே வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது நான் ஏன் உன்னை பார்க்க வேண்டும்? ஆத்து மணல கூட எண்ணி இல்லாம அர்ஜுனனுக்கு இருக்கிற பொண்டாட்டியோட எண்ணிக்கைக்கு கணக்கு வழக்கே இல்லை. அது ஒரு காலத்திலே உரல்களுக்கு சேலை கட்டி இருந்தாலும் போற போக்குல போயிட்டு திரும்பி வந்து அதை தூக்கி விட்டு பார்த்து அவுத்து பார்த்து ஆம்பளையா பொம்பளையான்னு பார்த்து பாக்குற புத்தி படைச்சவரு நீங்க. இப்ப வந்துகிட்டு எனக்கு பெண்ணாசை இல்லைன்னு சொன்னா அதை நான் கேட்டு போவனா? அம்மா, தாங்கள் சொல்வது உண்மைதான். ஒரு காலத்தில் எனக்கு பெண்ணாசை இருந்தது. ஆத்து மணலை வேணினாலும் என்னலாம் அர்ஜுனுடைய மனைவிமார்களை எண்ண முடியாது என்று என்னுடைய நாட்டு மக்களே சொல்வார்கள். அஷ்டாபர நாட்டிலே நான் துள்ளித்திருந்த கண்டுகளை போல் இருந்த காலத்திலே அது. ஆனால் இப்பொழுது என்னுடைய நிலைமையை பார்த்தாயா? பாசுபத அஸ்திரத்தை வென்று வந்தால் நாங்கள் நாட்டுக்கு செல்ல முடியும். இல்லை என்றால் இந்த கானகத்திலே மாண்டு மடிவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய எமக்கு பெண்ணாசை வருமா? உன்னை பார்க்க முடியுமா? அதனால் வேண்டாம் வீண்வாதம். நான் சொல்வதை கேள், எனக்கு வழி விட்டு விடமா. வேணும் வேணும் வேணும், என்னைய கல்யாணம் பண்ணிட்டு நீங்க போங்க, இல்லைன்னா நான் விட மாட்டேன். அம்மா, நான் சொல்வதை கேளம்மா. மனம் முடிக்க என்னால் முடியாது. ஏனென்றால் நான் விரும்புவதுதான் தவந்தானே தவிர வேற எதையும் விரும்பவில்லை. இந்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. பெண் என்றாலே எனக்கு பிடிக்காது. அம்மா, தாங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று கூட எனக்கு தெரியாது. உங்க மனசுல கைய வச்சு சொல்லுங்க, நான் வேண்டான்னு. சத்தியமா வேணாமா? நானு
ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா என் மேல் ஆசை இல்லையா என் மேல் ஆசை இல்லையா ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா என் மேல் ஆசை இல்லையா என் மேல் ஆசை இல்லையா ஹலோ ஹலோ ஆனந்தா சாட்சி இருக்கு பூமிதா சாட்சி இருக்கு ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா என் மேல் ஆசை இல்லையா என் மேல் ஆசை இல்லையா தண்ணிக்குள்ளே முக்குளித்து முத்து ஒன்று எடுத்ததின்னு தனித்திருந்து சூடையிலே தவறியது விழுந்ததின்னு கோயிலிலே சாமி முன்னே வேடிக்கைதான் நடத்துமம்மா சாமிதான் எதுக்கு இங்கே வேடிக்கைதான் நடக்குதம்மா நல்ல காதலுக்கு வாழ்க்கையா ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா என் மேல் ஆசை இல்லையா என் மேல் ஆசை இல்லையா தாகத்திலே திப்பி ஒன்று தண்ணிக்குள்ளே மிதக்குதம்மா மேகத்திலே நீர் குடிக்க தண்ணிக்குள்ளே தவித்ததம்மா ஆயிரம் பேர் ஊருக்குள்ளே ஆம்பளைங்க இங்கில்லையா ஆயிரமும் உனக்கிங்கயா எனக்கு அது வழித்துணையா இந்த கேள்விக்கு நீ ஒரு பதில் சொல்லு ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா என் மேல் ஆசை இல்லையா என் மேல் ஆசை இல்லையா வானந்தா சாட்சி இருக்கு பூமிதா சாட்சி இருக்கு ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா என் மேல் ஆசை இல்லையா என் மேல் ஆசை இல்லையா சுவாமி அம்மா என் மீது உங்களுக்கு ஆசை இல்லை நான் சொல்வதை கேள் நான் வேண்டாம்ல உன்னுடைய ஆசைக்கு நான் ஆளல்ல நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அம்மா. நான் உங்களுக்கு வேண்டாம்ல அம்மா நிச்சயமாக இல்லை அம்மா எனக்கு உண்மையாக பெண்ணாசை என்பது எனக்கு இல்லை உண்மையாக, சத்தியமா இல்லைன்னு சொல்லுங்க என்னுடைய நிலைமை உனக்கு புரியாது நான் எந்த நிலைமையில் இருக்கின்றது அம்மா அம்மா நான் சொல்வதை கேள் பெண் என்றால் எனக்கு பிடிக்காது நான் சொல்வதை கேள் அம்மா எனக்கு பெண்ணாசை என்பதே கிடையாது என்னை வேணான்ட்டீங்கல்ல இந்த இடத்தை தாண்டி நீங்க எப்படி போறீங்க நீங்க பாஸ் வழக்கனை எப்படி வாங்குறீங்கன்னு நான் பாக்குறேன் வேண்டாம் வீண்வாதம் செய்ய வேண்டாம் சுவாமி நான் இருந்த 12 வருட தவத்தின் பேரில் சத்திய கோடு போட்டிருக்கேன் என் சத்திய கோட்டை தாண்டி உங்களால் எங்கும் செல்ல முடியாது அப்படி மீறி சென்றாலும் நீங்கள் செல்லும் காரியம் நிச்சயம் வெற்றி பெற முடியாது சிவசிவா. இது நான் செய்த தவத்தின் பேரில் சத்தியம் 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 சென்று பாருங்கள் பார்க்கலாம் குருவின் மேல் ஆணையிட்டேன் ஒரு தாண்டி போக வேண்டாம் ஐவரின் மேல் ஆணையிட்டேன் அடி வைத்து போக வேண்டாம் தாயின் மேல் ஆணையிட்டேன் தடுத்துமே போக வேண்டாம் உங்கள் குருவின் மீது ஆணை உங்கள் அண்ணன் தம்பி ஐவரின் மீது ஆணை சம்போ மகாதேவா. உங்கள் தாயின் மீது ஆணை இந்த கோட்டை தாண்டி உங்களால் எங்கும் செல்ல முடியாது அப்படி சென்றாலும் நீங்கள் செல்லும் காரியம் நிச்சயமாக சத்தியமாக வெற்றி பெற முடியாது இது நான் செய்த தவத்தின் பேரு சத்தியம் 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 சென்று பாருங்கள் பார்க்கலாம் என்று ஆச்சரியமாக இருக்கிறது சம்பவம் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்ல வைக்கல இல்லை அம்மா ஒரு காலம் என்னால் முடியாது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது நான் இந்த ஏலகண்ணி வனத்திலே வருகிற தருவாயிலே
ஏலகிரி பெண்ணானவள் மணமுடிக்க வேண்டும் என்று சொன்னால் மறுத்தேன். 7 கோடுகளை போட்டுவிட்டு சென்று விட்டாள். குருவின் மீது ஆணையாக, தாயின் மீது ஆணையாக, தந்தையின் மீது ஆணையாக 7 கோடுகளை போட்டு விட்டாள். இந்த கோடுகளை தாண்ட வேண்டுமானால் அக்கினி சுவாலியாக வீசுகிறது. நான் என்ன செய்வேன்? அன்றொரு நாள் காளியாதேவி இடத்திலே 30 அடி கம்பத்தை பெற்று உனக்கு ஏதாவது ஆபத்து இருந்தால் தாயே காளி என்று வரவழைத்தால் முன்னால் வந்து காப்பாற்றுவேன் என்று சொன்னார். அந்த வாக்கு பிரகாரம் அந்த வல்ல சூலம் கொண்ட மாகாளியை நான் அழைக்க வேண்டும். இந்த 7 கோடுகளை தாண்டி செல்ல வேண்டும். நான் வருமம்மா காளி தேவி தாயே வல்லவனை வருமம்மா வருமம்மா காளி தேவி தாயே வல்லவனை வருமம்மா ஏலகண்ணி பெண்ணானவள் தாயே 7 கோடு போட்டு விட்டாள். ஏலகண்ணி பெண்ணானவள் தாயே 7 கோடு போட்டவம்மா காளி தேவி வருமம்மா இந்த காண்டிமனை காருமம்மா காளி தேவி வருமம்மா தாயே காண்டிமனை வருமம்மா காளி தேவி வருமம்மா வருமம்மா காளி தேவி வருமம்மா வருமம்மா காண்டிமனை வருமம்மா வருமம்மா காண்டிமனை வருமம்மா வருமம்மா வல்ல சுல கொண்டவளே காளி தேவி வல்ல சுல கொண்டவளே காளி தேவி வல்லவனை காருமம்மா காருமம்மா வருமம்மா வருமம்மா கார கொண்டவளே காளி தேவி கார கொண்டவளே காளி தேவி ஓடி வர வேண்டும் அம்மா காளி தேவி ஓடி வர வேண்டும் அம்மா காளி தேவி கார கொண்டவளே காளி தேவி கார கொண்டவளே காளி தேவி ஆடி வர வேண்டும் அம்மா காளி தேவி ஆடி வர வேண்டும் அம்மா காளி தேவி மா வீட்டு வா தாளம் போடு சத நேர் வா 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 காளியடா மாரியடா காவல் வாங்க நீலியடா காளியடா மாரியடா காவல் வாங்க வந்தவளா காளியடா மாரியடா காவல் வாங்க நீலியடா விளையேகளடா இல்லையாடோ வந்தினியா மகனிலேனோ காவல் கொண்டவடா மனோடே வாதாடியேடா எருமையிடா காவல் கொண்டு பணமசிவே வாசலிலேனோ பல்வசை காவல் கொண்டவடா நானும் இந்த கண்ணபுர எல்லையில் காவல் பார்த்தவனமாக இருக்கும் பொழுது தாயே காளி என்று அழைத்தவர்கள் கேட்டு ஓடோடி வந்தேன். அர்ஜுனனுக்கோ என்று சத்தியம் செய்து கொடுத்தேன். இதோ ஆபத்து போல் தெரிகின்றது. அர்ஜுனை சந்திக்க வேண்டும், தேர்ந்த ஆபத்தை தீர்க்க வேண்டும். மகனார்ஜுனா சரண சரணமம்மா அம்மா தாயே சரணமம்மா சரண சரணமம்மா தாயே காளி சரணமம்மா சரண சரணமம்மா தாயே காளி சரணமம்மா தாயே தங்களுடைய பாதங்களுக்கு அர்ஜுனன் கோடான கோடி வணக்கங்கள் அம்மா. நீண்ட ஆயுளோடு வாழ்ந்திருப்பாய் மகனே. ஆகட்டும் தாயே, என்னை அழைத்த விவரம் என்ன மகனே? அம்மா நானும் வடகைலாசம் நீலவன பழங்கிப்பாறை தபத்திற்காக சென்று கொண்டிருக்கிற தருவாயிலே ஏலகண்ணி வனத்திலே வந்தேன். அப்பொழுது அந்த பெண்ணானவள் தன்னை மணமுடிக்க வேண்டும் என்று சொன்னால் மறுத்தேன். மறுத்த காரணத்தினால் 7 சத்திய கோடுகளை போட்டுவிட்டாள். அந்த சத்திய கோடுகளை என்னால் தாண்ட முடியவில்லை. காரணம் அக்கினி சுவாலியாக வீசுகின்றது. தாங்கள் தான் என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் தாயே. மகனே அர்ஜுனா, உன்னை அடைய வேண்டும் என்பதற்காக அன்னை பராசக்தியை நினைத்து
12 வருடம் தவம் செய்து கொண்டிருக்கின்றாள். உண்மைதான். ஆகவே அந்த 7 கோடுகளும் அக்னி கோடுகளாக மாறி உன்னை செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் அக்னியின் தெய்வமான என்னுடைய உருவத்தை கொடுக்கின்றேன். என்னுடைய உருவத்தை பெற்றுக்கொண்டு முன்பாக சென்று கொண்டீர். ஆகட்டும் தாயே, அன்னவளை சமாளித்து விட்டு பின்தொடர்ந்து வருகின்றேன் மகனே. அப்படி ஆகட்டும் தாயே. இதோ என்னுடைய உருவத்தை தங்களுக்கு தருகின்றேன். தங்களுடைய உருவத்தை எனக்கு தர வேண்டும். அடுத்த வளத்தில் இருவரும் உருவத்தை மாற்றிக்கொள்வோம். அப்படி ஆகட்டும். இதோ தாயான காளி தேவி தன்னுடைய உருவத்தை கொடுத்து விட்டது. இந்த காளியினுடைய உருவத்திலே 7 சக்தி கோடுகளை நான் தாண்டி செல்ல வேண்டும். காளி ரூபா தன்னை பெற்றி அரகர சிவ சிவ சம்போ மகாதேவா காட்டி மாடு தானாடு காளி தேவி ரூபா வேற்று அரகர சிவ சிவ மகாதேவா காட்டி மாடு வழி நாடந்தே நல்ல வழக்காடே அரகர சிவ சிவ சம்போ மகாதேவா வருகின்றேனே அர்ஜுனா மகாதேவா. இதோ காளியினுடைய உருவத்தை பெற்று இந்த வனத்தில் வந்துவிட்டேன். காளியா தேவி அடுத்த வனத்தில் சந்தித்த உருவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது. இதோ புறப்படுகின்றேன் நான். சப்போ காண்டே மானோரமா வேற்று காளி தேவி பலிராந்தே ஏலகண்ணி பெண்ணாகப்பட்டவளை சந்திக்க வேண்டும். என்னுடைய உருவத்தை மீண்டும் அடுத்த மனத்தில் சென்று மாற்றிக்கொள்ள வேண்டும். சந்திக்கின்றேன் ஏலகண்ணி. சுவாமி தாயே, சத்தியப்படி தாண்டி உங்களால் செல்ல முடிந்ததா? நிச்சயமாக செல்ல முடியவில்லை. நானும் சொன்னேன் போக முடியாது. உண்மைதான். நீ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உன்னை மனம் செய்து கொள்கின்றேன். கொள்ள வேண்டுமா? இதோ உன்னை மனமுடித்துக் கொள்கின்றேன். மிக்க சந்தோஷம் சுவாமி. ஆகட்டும். சுவாமி வனமனவா கடந்து வந்திருப்பீங்க. உண்மைதான். மிக்க பசியா இருக்கும். வாருங்கள், உடனடியாக முத்து பல்ல கொண்டு அலங்கரித்து அதன் மீது அமரச் செய்து உங்களை என் அரண்மனைக்கு அழைத்து செல்கிறேன். அப்படியாகட்டும். 8 வகையான காய்கறிகளையும் போட்டு உங்களுக்கு தேவையான சாதம் அடித்து நான் எடுத்து வருகிறேன். வாருங்கள் செல்வோம். அது சீக்கிரமாக சென்று எடுத்து வர வேண்டும். இதோ ஏலகண்ணி பெண்ணாகப்பட்டவள் எதற்காக அரண்மனை சென்றிருக்கின்றாள்? அன்னவள் வருவதற்குள் புறப்பட்டு செல்ல வேண்டும். அடுத்த மனம் ஏலகண்ணி மனத்தை வீட்டு காளி தேவி ஏலகண்ணி மனத்தை வீட்டு காளி தேவி வைநாடந்தே காளி தேவி ரூபமென்று காட்டிமானோ வழிநடந்தே ரூபத்தை பற்றி காட்டிமானோ தானடந்தே காளி தேவி ரூபமென்று காட்டிமானோ வழிநடந்தே. தாயே, இப்பொழுது அநேக வனங்களை கடந்து மீண்டும் தங்களை சந்தித்து விட்டேன். என்னுடைய உருவத்தை தர வேண்டும் அம்மா. அப்படியே ஆகட்டும் மகனே. ஆகட்டும். இதோ என்னுடைய உருவத்தை பாலனே மகனே அர்ஜுனா, ஏலகண்ணி பெண்ணாகப்பட்டவள் அவ்வளவு எளிதாக உன்னை விடப்போவதாக தெரியவில்லை. காரணம், உன்னை பின்தொடர்ந்து வந்தாலும் வருவாள். அப்படியா? அப்படி வந்தால் நானோ தவத்திற்கு சென்று பாசுபதாஸ்திரத்தை பெற்று வரும்பொழுது உன்னை மனமுடித்துக் கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆகட்டும் தாயே. அன்னவள் நம்ப மறுப்பாள். அப்படி நம்ப மறுத்தால் உன்னுடைய அண்ணன் மீது ஒரு சத்தியம், உன்னுடைய மாமனாகப்பட்ட மாயவன் மீது ஒரு சத்தியம், கையில் வைத்திருக்கக்கூடிய காண்டிபத்தின் மீது ஒரு சத்தியம், சிவபெருமானின் மீது ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டு அது சீக்கிரமாக சென்று பாசுபதாஸ்திரத்தை வெற்றியோடு பெற்று வருவாய். அப்படி ஆகட்டும் தாயே. ஆகட்டும் மகனே. ஆகட்டும். மீண்டும் ஆபத்து என்றால் அழைத்த நேரத்தை வந்து காக்கின்றேன். ஆகட்டும் தாயே, போய் வருகிறேன். வனதனிலே சிவ சிவ வேள்வி தையல் தான் நடந்தே ஏலகண்ணி வனதனிலே சிவனை வேள்வி தையல் ஒளி நடந்தே ஓட்டம்பே நடையா சிவ சிவ ஓடி வரோ ஓதினிலே ஓட்டனலே நடையா சிவனை ஓடி வரே ஓதினிலே ஏலகண்ணி வனத்தை விட்டு வேள்வி தையல் தான் ஏலகண்ணி வனத்தை விட்டு வேள்வி தையல் ஒளி நடந்தே ஓட்டம்பே நடையா ஓடி வரே கட்டி வரே நடையா ஓடி வரே கட்டி வரே. சுவாமி, பசிக்குதுன்னு கேட்டீங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரங்களாட்டி எங்க போயிட்டீங்க? அம்மா, உன்னை ஏமாற்றி விட்டு புறப்பட்டு செல்ல வேண்டும் நினைத்தேன். ஆனால் இந்த வனத்தில் எங்கு சுத்தி பார்த்தாலும்
ஏழகண்டு வனமாகவே தெரிகின்றது, உன்னுடைய வனமாகவே தெரிகின்றது அம்மா. இந்த வனத்தை விட்டு என்னால் செல்ல முடியவில்லை. அதான் உங்க தலையெழுத்து. அப்படியா? எங்க போனாலும் சுத்தி நீங்க எனக்கு தான் வரணும். சரி, அப்படி என்றால் நான் தவத்திற்கு சென்று வருகின்றேன். இதற்கு மேல் உங்களை நம்ப மாட்டேன். இந்த இடத்தை விட்டு ஒரு அடி நகர முடியாது. இல்லை அம்மா. எனக்கு இப்ப தக்க பதில சொல்லிட்டு நீங்க இந்த இடத்தை விட்டு போலாம். அம்மா, அப்படி என்றால் நானும் தவத்திற்கு சென்று மீண்டும் வரும் பொழுது தங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பே இல்ல சுவாமி. உலகத்துல பசிக்குதுன்னு மட்டும் யாருமே எந்த மனிதர்களும் போய் சொல்ல மாட்டாங்க. சரி, பசிக்குது சாப்பாடு எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு வந்துட்டீங்க. இல்லையம்மா, இதுக்கு மேல உங்களை நம்ப மாட்டேன். ஒரு அடி எடுத்து வைக்க விட மாட்டேன். உன்னை ஏமாற்ற வேண்டும் எண்ணம் எனக்கு இல்லை. அப்ப நீங்க வந்ததுக்கு காரணம் என்னவென்றால் சிவபெருமானை பார்க்க வேண்டும், பாசுபத அஸ்திரத்தை வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு. என்று சொல்லிட்டு போயிருக்கலாமே. தங்களிடத்தில் சொன்னால் போய் சொல்லிட்டு போனீங்களே. தங்களுடைய மனதில் இருப்பதெல்லாம் திருமண ஆசை, என் மனதில் இருப்பதெல்லாம் பாசுபத அஸ்திரம். அதனால் உனக்கும் எனக்கும் பொருத்தமாகுமா? எனக்கு பதில் சொல்லணுங்கிறது உங்க விதி. அதனால் தான் நான் பாசுபத அஸ்திரம் வென்று வருகின்ற தருவாயில உன்னை மனப்படுத்திக் கொள்கின்றேன். எப்படி நம்ப முடியும்? நான் எப்படி சொன்னால் நம்புவாய்? அப்படி வாங்க வழி. உங்கள் அண்ணன், என்னுடைய அண்ணன், என் உயிரினு மேலான தர்ம பூபதி, அவர் மீது ஒரு சத்தியம். சரி. யாருக்கிட்ட பாசுவதக்கனை வாங்க போறீங்க? சிவபெருமான், அவர் மீது ஒரு சத்தியம். சரி. உங்கள் மாமன், மதிப்புக்குரிய கண்ணபெருமான், அவர் மீது ஒரு சத்தியம். சரி. முக்கியமா உங்க கையில இருக்கிற காண்டிவத்தின் மீது சத்தியமாக பெண்ணை ஏலகண்ணி நீலவனம் பளிங்குப்பாறை சென்று நான் பாசுவதக்கனையை வாங்கி திரும்பி மீண்டும் வரும் வழியில் உன்னை நிச்சயமாக என் மனதார உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க விடுவேன். இல்லை என்றால் முடியாது, முடியாது, முடியாது. ஆகட்டும் அம்மா, நீ விரும்பிய பிரகாரம் சத்தியம் செய்திருக்கிறேன் அம்மா. ஈஸ்வரன் மேல் சாட்சியாக உன்னை ஏற்றுக்கொள்வேன். பெண்மையிலே சாட்சியாக கண்ணு ஏற்றுக்கொள்வேன். பெண்மையிலே மாயவன் மேல் சாட்சியாக உன்னை மனமுடிப்பேன். மாமையிலே மாயவனே சாட்சியாக கொன்னை மனமுடிப்பேன். உன்னை பெண்ணே நான் காணப்போகும் சிவன் மீது சத்தியமாக உன்னை மணந்து கொள்வேன். மதிப்புக்குரிய அந்த மாயவன் மீது சத்தியமாக உன்னை மணந்து கொள்வேன். அது மட்டுமல்லாமல் அந்த தர்மாரண்ண சாட்சியாக மனமோடிப்பேன். என்னுடைய அண்ணர் மீது சத்தியமாக நான் உயிராக மதிக்கக்கூடிய இந்த காண்டிவத்தின் மீது சத்தியமாக பாசுபத அஸ்திரம் பெற்று வரும்பொழுது உன்னை மனமுடித்து என்னுடைய அஸ்னாபுர நாட்டுக்கு அழைத்து செல்கின்றேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். மிக்க நன்றி சுவாமி. சுவாமி சென்று வென்று வெற்றியோடு வாருங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. நீங்கள் சென்று வென்று திரும்பி வரும் வரையில் வழி மீது விழி வைத்து உங்களுக்காக நான் காத்திருப்பேன் சுவாமி. என்னை மறந்து விட வேண்டாம் சுவாமி. நிச்சயமாக மறக்க மாட்டேன். ஏனென்றால் மனைவி என்று ஆகிவிட்டால் இன்பத்திலும் துன்பத்திலும் ஆளுக்கு பாதி. என்னை மனமுடிக்க வேண்டும் என்று தவம் இருந்தாய். அந்த தவம் இனிமேல் உனக்கு தேவையில்லை அல்லவா? பாசுபத அஸ்திரம் நான் வென்று வர வேண்டும் என்பதற்காக உன்னுடைய தவத்தின் வலிமையையும் எமக்கு தர வேண்டும். நல்லபடியிலே பாசுபத அஸ்திரத்தை வென்று வர வேண்டும் என்று மீண்டும் தாயாகி அந்த ஈஸ்வரை நோக்கி வனத்திலே நீ அந்த ஈஸ்வரியை நினைத்து தவம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆகட்டும் அம்மா, நான் சென்று வருகிறேன். தாயாகி ஈஸ்வரியை நினைத்து நான் இருந்த 12 வருட தவத்தின் வலிமையையும் உங்களுக்கே தருகிறேன். ஆகட்டும் அம்மா. அனைத்து வலிமைகளையும் பெற்று தவ உடையில் சென்று நல்ல முறையில் பாசுபத கணையை பெற்று திரும்பி வரும் வழியில் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சுவாமி. ஆகட்டும் அம்மா. சென்று வென்று வாருங்கள் சுவாமி. ஆகட்டும். போயிட்டு வரீங்களா? போய் வாருங்கள். அத்தை மகனே போய்